Vanakkam to all. Today we are going to discuss about the topic eddy currents. What is meant by an eddy currents? The currents is in the form of whirlpool or eddies is known as an eddy current. In Tamil, சுழல் மின்னோட்டங்கள். சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னா கரண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு மின்னோட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னா நாம் இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி சுழல் வடிவத்தில் நமக்கு கரண்ட் அதாவது மின்னோட்டம் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எட்டி கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எட்டி கரண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னங்கிறதையும் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டல் அப்படின்னா whenever the magnetic flux linked with the closed coil changes, an EMF electromotive force is induced and hence an electric current flows in the circuit. This current is called an induced current and the EMF giving rise to such current is called an induced EMF. This phenomenon is known as electromagnetic induction. ஒரு க்ளோஸ்டு காயிலோட லிங்க் ஆகிருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எப்போல்லாம் மாற்றம் நிகழுதோ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போல்லாம் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்படி இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்பை நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப்னோ அந்த கரண்ட்டை இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்கிறோம். இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நமக்கு 2 லா இருக்குது. அதில் ஃபஸ்ட் லா என்ன அப்படின்னா whenever magnetic flux linked with the closed circuit changes, an EMF induced in the circuit. கிட்டத்தட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டெஃபினிஷனும் ஃபேரடேஸோட ஃபஸ்ட் லாவும் ஒன்று தான். வென்எவர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த க்ளோஸ்டு சர்க்கியூட் சேஞ்சஸ், எப்போல்லாம் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் லிங்க் ஆகிருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கோ அப்போல்லாம் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். செகண்ட் லா, த மேக்னிடியூட் ஆஃப் அன் induced EMF in a closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. இதை நம்ம ஈக்குவேஷனில் எந்த மாதிரி செகண்ட் லாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா EMF is equal to d phi b divided by dt அப்படின்னு எழுதிக்கலாம். phi bனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தெரியும், tனா டைம், அப்போ dt அப்படின்னா டைம் ரேட்டு. அப்போது மேக்னிடியூட் ஆஃப் அன் இஎம்எஃப் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவல். எடி கரண்ட்ஸ். According to Faraday's law of electromagnetic induction, an EMF is induced in a conductor when the magnetic flux passing through it changes. However, the conductor need not be in the form of a wire or coil. இப்போ தான் நம்ம ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஃபஸ்ட் லா செகண்ட் லா ரெண்டும் பார்த்தோம். ஃபஸ்ட் லா இஎம்எஃப்பில் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டோட லிங்காக இருக்க ஃப்ளக்ஸில் எப்போல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அப்போல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ நம்ம எடுத்திருக்கிற காயில் ஒயர் அல்லது காயில்னால் நம்ம முன்னமே இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பர் ஆஃப் ஒரு அயனோ இல்லை வேறு மெட்டலோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பர்
என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கோரில் நம்ம ஊன் பண்ணிக்கலாம். சர்க்குலர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஊன் பண்ணிக்கிட்டால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காயில். அப்போ அந்த இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற கண்டக்டர் வந்து ஒயர் அல்லது காயில், இதுதான் இருக்கணும், ஒயராக தான் இருக்கணும், காயிலாக தான் இருக்கணுங்கிற அந்த தேவை அவசியம் வந்து இல்லை. எப்படி வேணாலும் காயிலாக இருக்கலாம் அல்லது ஒயராக இருக்கலாம். அடுத்து ஈவன் ஃபார் அ கண்டக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ஷீட் ஆர் பிளேட் an EMF is induced when magnetic flux linked with it changes. காயில் அல்லது ஒயர் எதுவாக இருந்தாலும் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுங்கிறது ஃபெரடேஸ் லா. எட்டி கரண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஈவன் ஃபார் அ conductor in the form of a sheet or plate. ஷீட் அல்லது பிளேட், அதாவது ஒரு தகடாவோ இல்லை நம்ம ஷீட் அப்படின்னா நம்ம பேப்பர் மாதிரி ஒரு மெல்லிசா ஏதாவது ஒரு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் அப்படி இருந்தாலோ அதுலேயும் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். And EMF is induced when magnetic flux linked with it changes. அதில் லிங்க் ஆகிருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் ஷீட் அல்லது பிளேட்லையும் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் தட் தேர் இஸ் நோ டெஃபினட் லூப் ஆர் பாத் ஃபார் இன்டியூஸ்டு கரண்ட் டு ஃப்ளோ அவே. ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்ம இந்த டைரக்ஷனில் தான் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அதுவே ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிட்டோனாலும் ஒவ்வொரு ஆம்லையும் நமக்கு எந்த டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆனால் even for a conductor in the form of a sheet or plate, கண்டக்டர் ஷீட் அல்லது பிளேட்டு எந்த வடிவத்தில் இருந்தாலும் an EMF is induced when magnetic flux linked with it changes. But the difference is that there is no definite loop or path for induced current to flow away. அதாவது கண்டக்டர் ஷீட் அல்லது பிளேட் ஃபார்மில் இருந்தால் இன்டியூஸ்டு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, டெஃபினட் பாத். there is no definite loop or path for induced current to flow away. அடுத்து as a result the induced current flow in concentric circular paths as these electric current resemble eddies of water. நம்ம இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி எட்டீஸ் மாதிரி சுழல் வடிவத்தில் அப்படின்னு பார்த்தோம்ல. These are known as eddy currents. They are also called Foucault current. ஏன் Foucault current அப்படின்னு சொல்கிறோன்னா, Foucault அப்படிங்கிறவர் இதை வந்து கண்டுபிடிச்சதுனால நம்ம Foucault current அப்படின்னு சொல்கிறோம். அப்போது eddy currents அப்படின்னா ஷீட் அல்லது even for a conductor in the form of a sheet or plate, an EMF induced when magnetic flux linked with it changes. But the difference is that there is no definite loop or path for induced current to flow away. As a result, the induced current flows in concentric circular paths as these electric currents are resemble eddies of water. These are known as eddy currents. They are also called Foucault current. இப்போ eddy currents அப்படின்னா
பிளேட் அல்லது ஷீட் ஃபார்மில் இருக்கிற கண்டக்டரில் லிங்க் ஆகிருக்க இஎம்எஃப் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கப்போ நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட்டும் நமக்கு கிடைக்குது. அந்த கரண்ட் நமக்கு எட்டிஸ் ஃபார்மில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எட்டி கரண்ட்ஸ். எட்டி கரண்ட்டோட டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு நார்த் சவுத் போல் மேக்னெட்டுக்கு இடையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு காப்பர் பிளேட்டை பெண்டுலம் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணி ஆசிலேட் பண்ணுறோம். நம்ம எடுத்திருக்கிற பெண்டுலமோட பிளேட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ்க்கு நமக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர். இப்போ இது ஆசிலேட் ஆகிறப்ப ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த பிளேட்டில் இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது பிளேட் மாதிரி இருக்கிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு எப்படி இருக்குது, எட்டிஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போது இந்த பிளேட்டு ஆசிலேட் ஆகிறப்ப அந்த ஃப்ளக்ஸை விட்டு கொஞ்சம் தூரம் நம்ம மேக்னெட்டிக் லைன்ஸில் இருந்து நமக்கு என்ன ஆகுது, போயிட்டு வருது இல்லையா. அப்போது டைரக்ஷன் பாருங்கள், டுவோர்ட்ஸ் லெஃப்ட்டு டுவோர்ட்ஸ் ரைட். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் நமக்கு மாறுது, பட் இந்த ஃபார்ம் ஆஃப் லூப். இப்போது இப்படி ஆசிலேட் ஆகிட்டுருக்கிற காப்பர் பிளேட்டு ஒரு இந்த மாதிரி ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு எட்டிஸ் ஃபார்மில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளேட் ஆசிலேட் ஆகிட்டுருக்கிறது அதனோட ஸ்பீடு இனிஷியலாக என்ன ஸ்பீடில் இருந்ததோ அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ன ஆகிட்டே வந்துடும், அப்படியே ரெடியூஸ் ஆகி ஒரு சர்டைன் ஸ்டேஜில் நமக்கு என்ன ஆகிக்கும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிக்கும். அப்போது இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்னால நமக்கு அந்த பிளேட்டோட மோஷன் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த பிளேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் ஸ்லாட்ஸ், அதாவது இந்த மாதிரி நம்ம தகடு மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்ம அந்த ஆசிலேஷனை தொடர்ந்து நம்மளால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Here is a simple demonstration for the production of eddy currents. Consider a pendulum that can be made to oscillate between the poles of a powerful electromagnet as shown in the figure 4.12a. 4.12a நமக்கு இதான். அப்போது ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னட்டின் பிட்வீனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிளேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பெண்டுலம் ஃபார்மில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு எப்படி இருக்குது, நம்ம சர்க்யூட்டை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பேட்ரிக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓப்பனில் வச்சுருக்கோம். அடுத்து first the electromagnet is switched off, the pendulum is slightly displaced and released, it begins to oscillate and it executes a large number of oscillations before stopping. The air friction is the only damping force. டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா தடையுறு விசை அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி நாம் இந்த சர்க்யூட்டை நம்ம ஓப்பனில் வச்சிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டில் நமக்கு என்ன இருக்காது, ஃப்ளக்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த இடத்துல இருக்காது. அப்படிங்கிறப்ப நாம் இங்கே பெண்டுலம் நாம் இங்கே எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா பிளேட் மாதிரி எடுத்திருக்கோமா. அப்போது
கண்டிப்பாக ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் நமக்கு இந்த பிளேட்டில் எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது இனிஷியலாக நம்ம எந்த ஒரு கரண்ட்டுமே சப்ளை பண்ணாதப்ப கொஞ்சம் நம்ம ஆசிலேட் பண்ண விடுறோம் இந்த பிளேட்டை அப்படின்னா, இது ஆசிலேட் ஆகிட்டு டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால் அது என்னாகும், ரெஸ்ட்டுக்கு வரும். கொஞ்சம் நேரம் ஆசிலேட் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு வரும். First, the electromagnet is switched off. The pendulum is slightly displaced and released. It begins to oscillate and it executes a large number of oscillations before stopping. Air is the only damping force. அப்போது அந்த பெண்டுலம் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் ஏர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஏர் ஃப்ரிக்ஷன், முக்கியமாக ஏர் ஃப்ரிக்ஷன். அப்போது ஏரில் ஆசிலேட் ஆகிட்டுருக்கப்ப ஏர் அதுக்கு என்ன பண்ணும், ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். ஸோ டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன் அதுக்கு என்ன வருது, ஸ்டாப் ஆகிக்குது. அடுத்து, when the electromagnet is switched on and the disc of the pendulum is made to oscillate, eddy currents are produced in it which will oppose the oscillation. A heavy damping force of eddy currents will bring the pendulum to rest within a few oscillations. I'll read once again. When the electromagnet is switched on and the disc of the pendulum is made to oscillate, eddy currents are produced in it which will oppose the oscillation. A heavy damping force of eddy currents will bring the pendulum to rest within a few oscillations. ஏன் இந்த இடத்துல eddy currents are produced in it which will oppose the oscillation அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணினதையும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சர்க்கியூட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இது வழியாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ கரண்ட் இது வழியாக நம்ம ஃப்ளோ ஆகுறதுனால இது நமக்கு என்னவாக இருக்கும், மேக்னெட்டாக, நார்த் போல் அண்ட் சவுத் போல் எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன இருக்காது, இதுக்கு வந்து நமக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. இப்போ இங்கே நம்ம கரண்ட் பாஸ் பண்ண வாட்டி இது என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது இதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது இந்த பெண்டுலமை எலக்ட்ரோ மேக்னெட்டாக, அதாவது சர்க்கியூட்டை நம்ம க்ளோஸ் பண்ண உடனே இது எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பெண்டுலம் நமக்கு என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகுது. ஆசிலேட் ஆகிறப்ப இந்த பிளேட்டில் நமக்கு எட்டி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏ ஃபிகரில் ப்ரொடியூஸ் ஆகிற பிளேட் ஆசிலேட் ஆகிறப்ப எதனால் இது ரெஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னா டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன். இங்கே இந்த பெண்டுலம், அதாவது பி ஃபிகரில் இங்கே இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பியில் இந்த பெண்டுலம் சடனாக ஒரு வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு என்ன ஆகுது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அதுக்கு ரீசன் எட்டி கரண்ட்ஸ் அப்போஸ் த ஆசிலேஷன். ஏன் இந்த இடத்துல அப்போஸ்ன்னு சொல்கிறோம், டியூ டு லென்ஸ் லா. லென்ஸ் லா states that the direction of the induced current is such that it always opposes the cause responsible for its production. எப்பயுமே
லென்ஸ் லா படி ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ். அப்போது அதான் இங்கேயும் எட்டி கரண்ட்ஸ் ஆர் produced in it which will oppose the oscillation. இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ் டியூ டு லென்ஸ் லா. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட்டும் அந்த ஆசிலேஷனை அப்போஸ் பண்ணும். அப்போது எ ஹெவி டேம்பிங் ஃபோர்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்ஸ். ஹெவி டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா முன்னமே சொன்னோம் தடையுறு விசை. இப்போ உருவாகிற அந்த தடை என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால it will bring the pendulum to rest within a few oscillation. ஒரு சில அலைவுகள்லையே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பெண்டுலம் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. However, if some slots are cut in the disc as shown in the figure 4.12c. இந்த ஃபிகர் 4.12 சியில் இருக்க மாதிரி நம்ம எடுத்திருக்கிற பிளேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது இந்த மாதிரி பிளேட் எடுத்திருந்தோன்னா நடுவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குட்டி குட்டி ஸ்லாட்ஸாக சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தடுத்துட்டோம், பிரிச்சிருக்கோம். The eddy currents are reduced. The pendulum now will execute several oscillations before coming to rest. This clearly demonstrates the production of eddy current in the disc of the pendulum. அதாவது if some slots are cut in the disc, the pendulum now will execute several oscillations before coming to rest. ஏன் அப்படின்னா the eddy currents are reduced. அப்போ நம்ம ஒரு பிளேட்லேயோ ஒரு ஷீட்லேயோ ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஷீட்டாக எடுக்காமல் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லாட்ஸ் போட்டிருக்கோம். ஸ்லாட்ஸ் அப்படின்னா இங்கே துளைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ட்ராபேக்ஸ் ஆஃப் eddy currents. When eddy currents flow in the conductor, a large amount of energy is dissipated in the form of heat. The energy loss due to the flow of eddy current is inevitable, but it can be reduced to a greater extent with suitable measures. When eddy currents flow in the conductor, ஒரு கண்டக்டரில் eddy currents flow ஆச்சுன்னா a large amount of energy is dissipated in the form of heat. ஒரு கண்டக்டரில் எட்டி கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லை இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் டிசிப்பேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட்னா எட்டி கரண்ட்டு பாதி என்ன ஆயிடுது அப்படின்னா வெப்ப வடிவில் வெளிப்படுகிறது. இந்த இடத்துல டிசிப்பேட்டட் அப்படின்னா வெளிப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து the energy loss due to the flow of eddy current is inevitable. inevitable அப்படின்னா தவிர்க்க இயலாதது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த எட்டி கரண்ட்னால் வர எனர்ஜி லாஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பட் it can be reduced to a greater extent
வித் சூட்டபிள் மெஷர்ஸ். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் நம்ம எட்டி கரன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஸ்லாட்ஸ் போடணும் அந்த பிளேட்டில் அப்படின்னு பார்த்தோமோ. அப்போ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வர எனர்ஜி லாஸை நம்மளால் முற்றிலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமளவில் குறைக்கலாம். அடுத்து, the design of a transformer core and an electric motor armature is crucial in order to minimize the eddy current loss. இந்த இடத்துல crucial அப்படின்னா முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது the design of the transformer core and electric motor armature is crucial in order to minimize the eddy current loss. டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் மோட்டார் ரெண்டுமே அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்லேயும் எலக்ட்ரிக் மோட்டாரோட ஆர்மச்சூரும் நம்ம என்ன பண்ணணும், எட்டி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஆர்மச்சூர் வைண்டிங், அந்த நம்ம பண்ணுற வைண்டிங்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ணணும். க்ரூஷியல் அப்படின்னா என்ன சொன்னோம், முக்கியமானது. இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். டு ரெடியூஸ் these losses, the core of the transformer is made up with a thin laminae insulated from one another. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்த அந்த டயக்ராமில் எப்படி ஸ்லாட்ஸ் போட்டோமோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், the core of the transformer is made up of thin laminae insulated from one another. அடுத்து, while for electric motor the winding is made up of a group of wires insulated from one another. டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னோம், தின் லேமினாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிளேட்டாக சின்ன சின்ன பிளேட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றா சேர்த்து நம்ம வைண்டிங் பண்ணுவோம். இன்சுலேட் பண்ணி நம்ம வைண்டிங் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டுக்கும் இந்த செகண்ட் பிளேட்டுக்கும் நடுவில் ரெண்டும் இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்னால, எட்டி கரண்ட்னால இதில் நமக்கு என்ன ஆகாது, எந்தவித பாதிப்பும் வராத மாதிரி இன்சுலேட் பண்ணுறது. அடுத்து ஆர்மச்சூருக்கு, இந்த ஆர்மச்சூர் கோரில் இந்த இதெல்லாம் இந்த ஒயர் மாதிரி ஒன்று ஒன்றும் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே ஒன்றும் இன்னோடோட ஒன்று மேலே ஒன்று இருந்தாலுமே இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்னால அந்த பக்கத்தில் இருக்க ஒயருக்கு நமக்கு என்ன ஆகாது, எந்தவித பாதிப்பும் வராத மாதிரி இன்சுலேட் பண்ணுறோம். இன்சுலேட்னா என்ன, ஒரு பாதுகாப்பு பண்ணுறோம். வெளியில் நம்ம இதுவும் அதுவும் எதுவும் ஒன்றோட ஒன்று தொடாத மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்க்குறதுக்கு ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு தான் இருக்குது. இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறப்ப இந்த மேலே இருக்கிற அந்த ஆர்மச்சூர் வைண்டிங், அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற கோரே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சுலேட் ஆகி தான் இருக்கும். இந்த லெசன்லேயே அடுத்தடுத்து வர வீடியோஸ்லலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசி ஜென்ரேட்டர்லாம் பார்க்க போகிறோம். அதில் இந்த ரோட்டார் ஸ்டேட்டாரை பற்றி பார்ப்போம். அதில் இது வரும், இந்த இமேஜு, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம மோட்டார்லாம் காயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த நிறைய ஒயரை நம்ம இப்படி இன்சுலேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்சுலேஷன் இதை, அதாவது ஒரு ஒயரில் போகிற கரண்ட்டு இன்னொரு ஒயரோடு ஜாயிண்ட் ஆகுது, ஏதாவது ஷார்ட் ஆகுதுன்னா தான் நம்ம என்ன ஆயிடுது, என்டையர் காயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எட்டி கரண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ எட்டி கரண்ட்ஸ்னால் என்ன, அதாவது ஒரு பிளேட் அல்லது ஷீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டை
எட்டீஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால அதை நம்ம எட்டி கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு நமக்கு என்ன பண்ணும், அதாவது எட்டி கரண்ட், இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னாவே காசை அப்போஸ் பண்ணும் அக்கார்டிங் டு லென்ஸ்ல. ஸோ இப்போ எட்டி கரண்ட்ஸும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காசை அப்போஸ் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லலாம் பார்த்தோம். அப்போது எடி கரண்ட்டை நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்திருக்கிற பிளேட்லேயோ ஷீட்லேயோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி துளைகள் போடணும். அடுத்து ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட்னால நிறைய எனர்ஜி லாஸஸ் வருது. அதில் ஹீட் எனர்ஜி லாஸ் தான் ரொம்ப அதிகம். அப்போது அந்த ஹீட் எனர்ஜி லாஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நம்ம லேமினேட்டட் ஷீட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஆர்மச்சூர் வைண்டிங்ஸை நம்ம தகுந்த மாதிரி இன்சுலேட் பண்ணி எடுத்துக்கணும்.